ரூஹா ஊழியங்கள் வழங்கும் எல்லாம் கூடும். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாம் கூடும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் அதிக சந்தோஷம் அடைகிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் ஒரு முக்கியமான மாதத்தில், ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன நாட்கள் தெரியுமா? ஆண்டவர் உடைய சிறையிருப்பை திருப்புகிற நாட்கள். எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் திருப்பி தரப்போகிறார். எதெல்லாம் நடக்காமல் நின்றதோ அவைகளை எல்லாம் இந்த மாதம் கர்த்தர் பூர்த்தி செய்து தருவார். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு அருமையான வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் எவ்விடத்தில் எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்தில் வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய தேவன். நெகேமியா தன்னோடு கூட ஆண்டவருடைய அலங்கத்தை கட்டினவர்களை பார்த்து சொன்னார், ஐயா, கவலைப்படாதீங்க, இந்த காரியம் நிச்சயமாய் முடியும். இந்த காரியத்தில் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். இது ஆண்டவருடைய வேலை, இது ஆண்டவர் கொடுத்த வேலை, இது அவர் ஆரம்பித்தது. தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார், உங்களுடைய வேலையை கர்த்தர் கொடுத்தார், உங்களுடைய ஆலயத்தை கர்த்தர் கொடுத்தார், உங்களுடைய பிசினஸை கர்த்தர் கொடுத்தார். ஆகவே அவர் கொடுத்ததை அவர் உங்களுக்காக செய்து முடிக்கும்படி உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண போகிறார். இந்திய ராணுவம் தன் படைகளை எல்லைக்கு அனுப்புமானால் அங்கே இருக்கிற வீரனை தனியாக சண்டை போட்டுக் கொண்டு இருக்க அவர் விட்டுவிட மாட்டார்கள். முழு ராணுவமும் அந்த மனிதனுக்கு பின்பாக நிற்கும். அதுபோலதான் இந்த உலகத்துக்கு நம்மை அனுப்பின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தீர்க்கதரிசனமாய் சொன்னார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அன்பானவர்களே, ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை இந்த மாதம் உங்களை நோக்கி கடந்து வருகிறது. இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக முடிவில் ஜெபிப்பேன். நிச்சயமாய் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். செய்தி கேட்கலாமா? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். குடும்பத்துல சமாதான குறைவு, திருமணம் நடக்கல, குழந்தை பிறக்கல, வீட்டில் ஒரே அடிதடி, வேலையில் ஒரே பிரச்சனை, வியாதி மேலே வியாதி, உபத்திரம் உண்டுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் உபத்திரம் இருக்குதுயா, நான் இல்லைன்னு பொய் சொல்லலை, உபத்திரமும் இருக்கு. நீங்கள் ஏசப்பா பிள்ளையா மாறினால உங்கள் வாழ்க்கையில் உபத்திரமே வராதுன்னு ஒரு நாளும் யோசிக்காதீங்க. உலகத்தில் இயேசு சாமி இருந்தபோது அவர் சொன்ன வார்த்தை, நீ இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால் பிரச்சனை வரும், ஆனால் அந்த பிரச்சனையை அவர் ஏற்கனவே ஜெயிச்சிட்டார். ஆண்டவர் சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள். ஏன் திடன் கொள்ளுங்கள், ஏன் பலன் கொள்ளுங்கள்? ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்தை ஜெயித்தேன். நல்ல காரியம் ஒன்று நினைச்சிங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு தடை வரதான் செய்யும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ தடையை பார்க்காத, என்ன பாரு, நான் தடைக்கு மேலே உனக்கு ஜெயத்தை தருவேன்னு சொல்றார். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டும்போது நமக்கு விரோதமாய் வருகிற தடைகளை குறித்து உங்களோடு பேசுவோம். எப்படியெல்லாம் பிசாசு தடையை கொண்டு வருவான்? உங்கள் குடும்பத்தை கட்டும்போது ஏற்படுகிற தடைகள், அதுதான் என்னுடைய செய்தியின் தலைப்பு. எப்படி நம்ம ஏதோ ஒரு நல்ல காரியத்தை கட்டி எழுப்பணும்னு நினைக்கிறோம், எப்படி வரும் தடை? அர்த்தசஷ்டா என்கிற ராஜா, இவர் வேறு ஒரு ஊரில் இருக்கிறார். ஆனால் இவருக்கு ஒரு பாரம் வருகிறது. எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் கடவுளுடைய கோயில் இடிஞ்சு போய் கிடக்குது, அதை போய் கட்டணும்னு இவருக்குள்ள ஒரு பாரம் வருது. அப்புறம் ராஜா கிட்ட கேட்குறாரு. ஆண்டவர் ராஜாவுடைய கண்களில் தயவு பாராட்டி நீ போய் கட்டிட்டு வான்னு சொல்லி பணத்தையும் பொருளையும் கொடுத்து அனுப்புகிறாரு. அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற பெரிய மதில் சுவர், அதை கட்டினாதான் ஜெயம் எடுக்க முடியுன்றதுனால அந்த மதில் சுவரை அலங்கத்தை கட்டுறதுக்கு இவரும் இவரோடு வந்த ஜனங்களும் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இதனுடைய பின்னணி. அலங்கம் என்று சொல்லும்போது மதில். இப்போ 4ஆம் அதிகாரத்தில் இதை தான் இப்போ அவங்க கட்ட ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி ஆப்போசிஷன் வருதுன்றதை பாருங்க. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சங்கத்தம் பண்ணி
சும்மா இருந்தான் சன்பலாத். அது வரைக்கும் அவன் ஒன்றுமே பண்ணவே இல்லை. என்னைக்கு இவங்க கட்டுறாங்கன்ற செய்தி வந்துச்சோ அன்னைக்கு அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், என்னைக்கு நீங்கள் கட்டணும்னு நினைக்கிறீங்களோ சில பேருக்கு அது பிடிக்காது, சில பேருக்கு அது எரிச்சலாகும். ஸோ அவன் என்ன பண்ணுறான், அவன் யூதரை சக்கந்தம் பண்ணுறான்னா என்ன, சட்டை பண்ணுறான், அவங்கள கேலி ஏத்துறான், அவங்கள பார்த்து சொல்கிறான், அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடப்படுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். பிசாசு கொண்டு வர்ற முதல் ஆயுதம் சந்தேகம். சந்தேகத்தை கொண்டு வருவான். நடந்துருமோ, நடக்குமோ? உங்களுக்கு திருமணத்துக்காக பேசுகிறாங்க, எல்லாம் கைகூடி வருமோ? ஒரு வீடு கட்டணும்னு ஆரம்பிக்கிறீங்க, இது சரி வருமோ, சரி வராதோ? இந்த வேலைக்கு போகிறீங்க, இது சரி வருமோ, சரி வராதோ? வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ? எதுக்கு போனாலும் ஒரு நடக்குமோ? ஃபஸ்ட்டு பிசாசு கொண்டு வர ஒரு ஆயுதம் சந்தேகம். உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எந்த காரியத்தில் இறங்கினாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு கர்த்தர்ட்ட கேட்கணும். கர்த்தர்ட்ட கேட்டு முடிச்சுட்டு அவர் சரின்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கு மேலே டவுட் பண்ணவே கூடாது. ஏன்னா டவுட் பண்ணிங்கன்னா கர்த்தர்ட்டது ஒன்றுமே கிடைக்காது. இப்போ இங்கே ஜெபம் பண்ணுறோமே, பல காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணுறோமே, இது நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குதா? ஆசை வேற, நம்பிக்கை வேற. பிளேனில் போகணுன்னு ஆசை இருக்குது, ஆனால் பிளேனில் போகணுன்னு நம்பிக்கை இருக்கா? ஆசை வேற, ஆசைக்கு அளவே கிடையாது, எல்லாம் ஆசை தான். நான் கூட ஆசைப்பட்டேன் சின்ன வயசில் பைலட் ஆகணும்னு, அப்புறம் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அப்புறம் என்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அப்புறம் அதாகணும் இதாகணும் நிறைய ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த ஆசையெல்லாம் நிறைவேறலை. ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனாக வரணுன்ற நம்பிக்கை இருந்துச்சு, ஆசை இருந்துச்சு, நம்பிக்கையும் இருந்துச்சு, விசுவாசமும் இருந்துச்சு. கர்த்தர் மாற்றினார். பைபிளில் போட்டிருக்குது, பெற்றுக்கொள்ளுவோன்னு விசுவாசிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவரை தேடுறவங்களுக்கு அவர் பலனளிக்கிறவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். சொல்லுங்க ஆமென். பிசாசு நிறைய வளர வேண்டிய சில காரியங்களை தடுத்துக்கிட்டு இருக்கிறான். முதல்ல கொண்டு வர்றது சந்தேகம். சந்தேகத்தை முறியடிக்கணும். சொல்லுங்க ஆமென். ரெண்டாவது பிசாசு என்ன பண்ணுவான், அந்த 3வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அம்மோனியன் ஆகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். பாருங்க, ரெண்டாவது ஏளனப்படுத்துறது, டீசிங் சொல்றாங்க. கட்டுறாசா கட்டு, ஒரு நரி ஏறி போட்டோம். என்னமா, ஒரு நரி எவ்வளோ வெயிட் இருக்கும்? ஒரு நரி கிட்டத்தட்ட ஒரு நாயுடைய வெயிட். ஒரு நரி ஏறி போச்சுன்னா இந்த கல் மதிலெலாம் விழுந்துரும்னு சொல்லி ஏளனப்படுத்துறாங்க, டீஸ் பண்றாங்க, ஏளனப்படுத்துறாங்க. ஒரு நரி ஏறி போட்டோம், கல் விழுந்துரும். இப்போ இதை கேட்ட உடனேயே எப்படி இருக்கணும்? இவங்களுக்கெல்லாம் பயம் வரணும்ல. ஆனால் அந்த நெகேமியா அதை கேட்டுட்டு சோர்வடையவே இல்லை. அவர் என்ன பண்ணாராம், 4வது வசனத்தை பார்க்கும்போது, எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையே அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், யாராவது உங்களை ஏளனமாக பார்க்குறாங்கன்றதுனால நீங்கள் செய்கிறத விட்டுட்டு போயிடாதீங்க. ஒரு நாள் கர்த்தர் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவார், உங்களோட இருக்கிறவர் பெரியவர். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொன்னால், நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள். ஃபர்ஸ்ட் நினைச்சாங்க டிஸ்கரேஜ்மெண்ட்டை கொண்டு வந்து இவங்களை டீஸ் பண்ணால் இவங்க வேலையை நிறுத்துருவாங்கன்னு நினச்சா, இவங்களும் அதை சேலஞ்சாக எடுத்து வேலையை செய்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எப்போதாவது யாராவது உங்களை டீஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் அதை கேட்டுட்டு உடனே நான் ரொம்ப கருப்பாக இருக்கிறேன், ஆமாம் எனக்கு மாப்பிள்ளை கிடைக்காது, நான் ரொம்ப குண்டாக இருக்கிறேன், ஆமாம் நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கிறேன், இல்லை எனக்கு இந்த வேலை சரியாக நடக்காது, எனக்கு இந்த பேங்க்கில் லோனு கிடைக்காது, என் குடும்பத்தில் நான் சம்பாத்தியத்தில் வச்சு எதுவும் வீடு கட்ட முடியாது, சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காதீங்க, முடியும்னு சொல்லி நம்புங்க. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் கூடும் கூடும் கூடும். அவர் இன்னைக்கு சொல்கிறார் எல்லாம் முடியும். சொல்லுங்க ஆமென். இவங்க எல்லாம் ஆவலாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா,
பாதி கட்டி முடிஞ்சிருச்சே, இதோட இவங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா தடையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. பாதி நடந்து ஏறிடுச்சேன்னு சொல்லி கேட்கப்பட்ட போது இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இன்னும் எரிச்சலாகி இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எல்லாரையும் கூட்டிட்டு வேலையை தடுக்க கட்டுப்பாடு பண்ணுறாங்கன்னு சொல்லி 8ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாரும் எழும்பின உடனே இவங்க 9ஆம் வசனத்தில் பாருங்க, ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஜாமக்காரர்களாய் மாற வேண்டும் சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, வேலையை தடுக்கிறதுக்கு பிசாசு ஆப்போசிஷனை கொண்டு வரும்போது ஒன்று செய்யணும், பிரேக் த்ரூக்காக சில பிரேக் த்ரூ வாரியர்ஸ் எழுப்பணும். அவங்க யாருன்னா அவங்க தான் இன்டர்செசர்ஸ். அவங்க எழும்புனாங்கன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்க இரவும் பகலும் ஜாமத்தில் அவங்க நிற்பாங்க, தெரப்பில் நின்று உடச்சிக்கிட்டே இருப்பாங்க. பிசாசு ஒன்றா சேரும் போதெல்லாம் அவங்க உடச்சிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விசுவாசிகளை சேர்ந்து வந்து எதை கட்டுறீங்களோ, ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒன்னா சேர்ந்து கட்டணும். சொல்லுங்க ஆமென். ஆண்டாண்டு காலமாக பிசாசு பண்ற பெரிய தந்திரம் இதுதான். ஆபிரகாம் ஒன்று சொல்றாரு, லோத்து சொல்றாரு, முடியாது, ஒரு மனப்பாடு குலைக்கப்படுகிறது. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போறாரு, சோதோம் கொமோரால வீடு கட்டுறாரு, ஒரு நாள் அழிக்கப்படுது. லோத்துவை காப்பாத்துறது யாரு? ஆபிரகாம் தான் காப்பாத்துறார். பவுலும் பர்னபாவும் பிரிந்த போது இவர் போய் இன்னொரு தேசத்துக்கு சுவிசேஷம் கொண்டு போறாரு, அவர் போய் இன்னொரு தேசத்துக்கு சுவிசேஷம் கொண்டு போறார். இவருடைய காலிங் வேற, அவருடைய காலிங் வேற. ஒவ்வொருத்தருடைய காலிங் டிஃபரெண்டா இருக்கு. அவங்கள பிரிச்சு கத்தர் எடுத்து பயன்படுத்துறாங்க. ஆனா ஒரே காலிங் இருக்கும்போது ஒன்னா சேர்ந்தா பிசாசுக்கு எவ்வளவு பெரிய சவுக்கடி அடிக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இவங்க இவ்வளோ ஜெபம் பண்ணும் போது இந்த 10ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க, யூதாவின் மனிதர் சொல்றாங்க, அப்பொழுது யூதா, மனிதர் சுமைகாரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாய் இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். இப்போ இவங்க சொல்றாங்க, இப்போ அட்டாக் வெளியில இருந்து வரல, உள்ள இருந்து வருது. அவங்க சொல்றாங்க முடியாது, ஏன், நிறைய இன்னும் மண் ஜாஸ்தியா இருக்குது, தூக்குறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை. காலையில் நல்லா இருந்தோம், தூக்கும் போது நல்லா இருந்துச்சு, ஆனா இப்போ வந்து எங்களுக்கு பலவீனமா இருக்குது, நாங்க முடியாதுங்க, முடியாது. நம்ம எப்பெல்லாம் இன்டர்செஷனை ஜாஸ்தி ஆக்குறோமோ அட்டாக்கு ஜாஸ்தியா வரும். யூ ஹாவ் டு ஆன்டிசிபேட் greater attack as you start intercession, because intercession brings breakthrough. சொல்லுங்க ஆமென். நம்ம ஜெபத்தை அதிகரிக்க அதிகரிக்க எதிர்ப்பு ஜாஸ்தியா வரும், ஆனா ஜெயம் நிச்சயமா வரும். கூட இருக்கிறவங்க சொல்றாங்க முடியாதுன்றாங்க, சத்துருக்கள் சொல்றாங்க இவங்களை இப்பவே தீர்த்து கட்டிடலான்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா 10 முறை அவங்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க, முடியாது, நீங்க இருக்கிற இடத்துல எல்லாம் அவுட் ஆக போறீங்க, எல்லாம் முடிய போகுது. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நெகேமியாவுக்கு கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. என்ன ஆலோசனை தெரியுமா? எப்பா, குடும்பமா எல்லாத்தையும் இந்த ஊழியத்தில் இறக்கு. இது வரைக்கும் வெறும் ஆண்களை மட்டும்தானே கூப்பிட்டேன், இப்போ என்ன பண்ணு, பெண்கள் பிள்ளைகள் எல்லாத்தையும் குடும்பமா இறத்துன்னு சொன்னார். 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்களையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பமாக நிறுத்தினேன். இவ்வளோ நாள் தனியா இருந்தாங்கல்ல, தனியா இருக்கும்போது குறை பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வீட்டுக்காரமா கொண்டு வந்து பக்கத்தில் நிற்காது, மேலிடம் பக்கத்தில் நிற்குது. இப்போ எப்படி, அந்த அம்மாவும் கையில ஈட்டியை பிடிச்சிட்டு இருக்குது, பசங்கள்லாம் ஈட்டியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவருக்கு என்ன பண்ண முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது. ஏன், விட்டுட்டு போனா பிள்ளைங்க செத்துருமே, விட்டு போனா மனைவி செத்துருவாங்களே. ஸோ குடும்பமா நிறுத்துறாரு. வாப்பா எல்லாம் குடும்பமா நில்லுங்க. எதுக்கு குடும்பமா நிற்கணும்? ஏன்னா இது ஒரு தனி மனுஷனுடைய பிரச்சனை இல்லை, இது உன் குடும்ப பிரச்சனை தான். அலங்கத்தை கட்டி முடிக்கலன்னு சொன்னா பிசாசு எப்போ அடிச்சு காலி பண்ணிடுவான், மறுபடியும் எருசலேமை பிடிச்சிருவான். நம்ம கட்டுறது எதுக்குன்னா, கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட்டா நீ நான் நல்லா இருப்போம். நீங்க வந்து ஜெபம் பண்ணி திறப்புல நின்னீங்கன்னா பிசாச கர்த்தர் கட்டுவாரு, சென்னை பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்கு ஆக்சுவலாக தெரிய மாட்டேங்குது, நம்முடைய தேசம் ஒரு பெரிய ரெசெஷன்ல இருக்குது, பண புழக்கமே இல்லை, எல்லா பக்கமும் லாஸு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஜனங்க. நிறைய பேருக்கு கம்பெனிஸ்ல சம்பளம் போட முடியாம இருக்கிறாங்க, இழுத்து மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய தற்கொலைகள் OMR ரூட்ல நடந்துகிட்டு இருக்குது. அதுக்காக விசேஷமா ஜெபிங்க.
நல்லா இருக்கிறது மாதிரி இருக்குது. நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறையா கால் சென்டர் மூடி இருக்குது. நிறையா கம்பெனிஸ் வந்து ஜப்ஸ்தி பண்ணி அன்றைக்கி கோர்ட்டில் வந்து காமிக்கிறாங்களாம். ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டரை ஜப்ஸ்தி பண்ணியிருக்கிறாங்க. காரணம் பணம் கட்ட முடியாமல் அப்படியே ஆஃபீஸை லாக் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. கம்ப்யூட்டர் சப்ளை பண்ணவெல்லாம் பில்லை காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான், எனக்கு இன்னும் பணம் கொடுக்கல. இன்றைக்கி நமக்கு தேசத்துக்கு, நம்ம இந்தியாவுக்கு, நம்ம சென்னைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வர வேண்டும். என்னைக்கு குடும்பமாக சேர்ந்து யுத்தம் பண்ணுறதுக்கு நின்னாங்களோ, இதை கேட்ட உடனே எனிமீஸ் என்ன பண்ணாங்கன்றது அடுத்த வசனத்தில் போட்டிருக்குது. எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையே அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். என்னைக்கு குடும்பமாக ஃபைட்டிங்கில் இறங்கினாங்களோ அன்னையோட சத்துருக்கள் வாயை மூடிட்டு கம்முன்னு போயிட்டாங்க. அதுல இருந்து எப்படின்னா பாதி பேர் வேலை செஞ்சாங்க, பாதி பேர் ஈட்டியை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு என்ன தேவைன்னு சொன்னால், பாதி பேர் ஈட்டியை பிடிச்சிட்டு நிற்கணும், காக்கணும், பாதி பேர் ஃப்ரண்ட் லைனில் போய் வேலை செய்யணும். ஒன்று போ, இல்லாட்டி அனுப்பிட்டு பின்னாடி நின்று எங்களுக்காக நில்லு, திறப்பில் நில்லு, ஆண்டவுடைய அலங்கத்தை நாங்கள் கட்டி முடிக்க போகிறோம். அல்லேலூயா. அவங்க கட்டுறவங்க எப்படி இருந்தாங்கன்னா பாருங்க, அவரவர் ஒரு கையினால் வேலை செய்து மறு கையினால் ஆயுதம் பிடிச்சுனா, ஒரு கையில் கலவை கிண்டிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னொரு கையில் ஈட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஆண்டவர் சில பேருக்கு ஆயுதத்தை கொடுக்க போகிறார். நீ என்ன வேலை செஞ்சுருந்தாலும் அவருடைய கட்டுமான பணியில் உனக்கு ஒரு ஆயுதத்தை கொடுக்க போகிறார். சொல்லுங்களாமே. எப்படி அவங்க கட்டுறாங்க? அவங்க கட்டி முடிச்சது எப்படி? நெகேமியா 6வது அதிகாரம் 15வது வசனம். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. அலங்கமானது எவ்வளவு நாள் கட்டப்பட்டுச்சு? 52 நாட்களிலே கட்டப்பட்டது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஒன்று செய்ய போறோம், நம்முடைய குடும்பமா நின்று யுத்தம் பண்ண போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு எக்கால சத்தம் கேட்கும் போது நீங்கள் கவலைகளை எல்லாம் மறந்து விட்டு ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு வந்து நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு சிலரோடு தீர்க்கதரிசனமாய் பேசி இருக்கிறார். உங்களை பார்த்து நடக்காது என்று எல்லாரும் சொல்கிறார்களா? உன்னுடைய காரியம் எப்படி நடக்கும் என்று சொல்லி கேள்வி கேட்கிறார்களா? ஏளனப்படுத்துகிறார்களா? எப்படி சாதிப்பான் இவன், அகல கால் வைக்கிறான், இவன் ரொம்ப ஓவரா தன்னை பத்தி யோசிக்கிறான், இவன் ஓவரா தன்னை எதிர்பார்க்கிறான். உங்களை குறித்து நிறைய பேர் நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணும்போது நீ எப்படி தோற்க முடியும்? ஆண்டவர் தோற்றதாக சரித்திரமே இல்லை. அப்படியானால் உனக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர் உனக்காக ஒரு ஜெயத்தை எடுத்து தரமாட்டாரோ? அன்பார்ந்த பிள்ளையே, கர்த்தர் இப்பொழுது ஒரு ஜெயத்தை தரப்போகிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். எஸ், உங்களுடைய வியாதியின் காரியத்தில் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுப்பார். வேலையில ஒரு ஜெயத்தை கொடுப்பார். எதை நீங்கள் துவங்கினீர்களோ அதை ஜெயமாய் முடிக்க போகிறீர்கள். இந்த ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வீட்டை நீங்கள் கட்டி முடித்தே தீர்வீர்கள். மழையை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க, வேலை நின்றுச்சேன்னு சொல்லி சீக்கிரமாக உங்களுடைய வீடை கட்டி முடிப்பீர்கள். கிறிஸ்துமஸ்க்கு நீங்கள் புதிய வீட்டில நீங்கள் தேவனுக்கு மகிமையாக ஆராதனை நடத்துவீர்கள். அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, முடியாது, நடக்காது, நிறைவேறாது என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தை பொய் சொல்லாது. உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக இப்பொழுது கடந்து செல்வதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவருடைய சூழ்நிலைகள் மாறுவதாக. எந்த இடத்திலே அவமானப்பட்டு நின்றார்களோ அதே இடத்தில் நம்முடைய பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நிற்கப்படுவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நீர் ஆரம்பித்தபடியினாலே, நீர் சொன்னபடியினாலே இந்த காரியத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள், இந்த வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். வெட்கப்பட விட மாட்டீரப்பா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே மருத்துவர்களால் முடியாது என்று கைவிடப்பட்ட நிலைமையிலே கர்த்தர் நீருடைய கரத்தை குறுக்கிட செய்வீராக. இப்பொழுது அந்த கற்ப பையிலே ஒரு கரு உருவாவதாக, இயேசுவின் நாமத்தினாலே அந்த கட்டி மறைவதாக, தேவனுடைய நாமத்தினாலே. ஆண்டவரே, இப்பொழுது கையிலே மணிக்கட்டு பகுதியிலே இருக்கிற எல்லா வீக்கங்களும் இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக.
ஆர்த்தரைட்டிஸ் வியாதியினாலே கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கிற அன்பு சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு 2 கரங்களை கூப்பி உன்னுடைய கரத்திலே இருக்கிற அந்த மணிக்கட்டு பகுதியை வருடி கொண்டிருக்கிற அன்பு சகோதரியை கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், இப்பொழுது தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை உங்கள் சரீரத்திலே இறங்கி வருகிறது. Be healed in the name of Jesus. இதோ நான் போக வேண்டும், நான் வெளிதேசம் போக வேண்டும், டிக்கெட் புக் ஆகிவிட்டது, இன்னும் விசா கிடைக்கலன்னு சொல்றாங்க, ஏஜென்ட் இன்னும் விசா கிடைக்கலன்னு சொல்றாங்க, நான் போவேனா இல்லையா? கர்த்தர் சொல்கிறார், தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஞாயிற்றுக்கிழமை விசா வராதுன்னு சொல்லி டிராவல் ஏஜென்ட் சொல்றாரு, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அது முடிந்தாகிவிட்டது, நான் அனுப்பிவிட்டேன், உன் கையில் கிடைக்கும், தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுவார். மகளே, எல்லாரும் காலேஜில் சேர்ந்துட்டாங்க, எனக்கு இன்னும் ஒரு காலேஜில் சேரலையேன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறாய். கர்த்தர் உனக்கு ஒரு காலேஜை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீ விரும்பின சீட்டை கர்த்தர் உனக்கு தருகிறார். நீ சோர்ந்து போய் விடாதே, கர்த்தர் உனக்காக அந்த சீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். நீ போய் சுதந்திரித்துக் கொள் இயேசுவின் நாமத்தினாலே. மகளே, கண்ணீர் விடாதே, கர்த்தர் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவார். நம்பிக்கை இழந்து விடாதே, உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவரே, இந்த வேளையில் நம்முடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்கள் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி அன்றைக்கு மோசே சொன்னது போல, நெகேமியா சொன்னது போல நான் உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யும், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஜீவனற்று போன உங்கள் வாழ்க்கையை ஜீவ ஊற்றாக மாற்ற தேவனின் சுவாசம் ஒன்று மட்டுமே வழி என்பதை கண்டறிந்து தேவ கரத்தை கொண்டு சுகங்களை பெற்றுத்தரும் உங்கள் அடைக்கலம்தான் இந்த மாபெரும் ஊழியம். உங்களுக்காகவே திறப்பின் வாசலில் நின்று செபிப்பதற்காக காத்திருக்கிறார் உங்கள் அன்பு சகோதரர் போதகர் ஆல்வின் தாமஸ் அவர்கள். உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் சாட்சிகளை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: சகோதரர் ஆல்வின் தாமஸ், ரூஹா ஊழியங்கள், எண் 155, 3வது தளம், பெப்சன் கோர்ட், ஆற்காடு சாலை, கோடம்பாக்கம், சென்னை 24. தொலைபேசி எண்கள் 044 23728822 98847 10777 044 23728822 98847 10777. இமெயில் முகவரி alvinthomas@ruha.in. நீங்கள் இதுவரை பார்த்து ரசித்தது ரூஹா ஊழியங்களின் தயாரிப்பு. ரூஹா ஊழியங்கள். நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருப்பது இறைவனின் மூச்சுக்காற்று.